ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? திரும்பியும் சொல்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? சும்மா தான் 2 வாட்டி சொன்னேன். இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேமு என்ன தெரியுமா? பிரெயின் நாட்டு எவாலுவேஷன். ஏன்னு அப்படி சொல்கிறேன்னா, இந்த பாருங்கள், ஃபேஸெல்லாம் மாறி இருக்குது. என்னெல்லாமோ அப்டேட் விட்டானுங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா? சரி, ஏதோ ஒன்று வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரி, நம்ம கேமுக்குள்ளே போயிடுவோம். பிரெயின் டாட் எவாலுவேஷனில் ஏதோ நியூ அப்டேட் கொடுத்துருக்கானுங்க. பார்த்தீங்களா, ஏதோ ஒரு மண்டை வந்து நிற்கி. எனக்கு தெரிஞ்சு நியூ பிரெயின் டாட் இறக்கியிருப்பானுங்களா இருக்கும். அதுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளால் அதிகமாக இருக்கிறது. அதனால் உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். 3rd லெவல்லேருந்து நானே எப்போ தான் 4th வேர்ல்ட்லேருந்து எப்போ தான் 5th வேர்ல்டுக்கு போகிறேன்னு இருந்துட்டுருக்கேன். யம் 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 இப்படி தான் இருக்குது. லேட்டாகவும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே போனோன்னா உங்களுக்கு காட்டுறேன். ஏங்க இங்கே பாருங்கள், ஏதோ ஈவெண்ட் போயிட்டுருக்கு நமக்கு. நம்ம ஒரு பொடி நடையை போட்டுட்டு ஓடிடுவோம். அட்டாக் 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 ஓடு. ஆமாம், நான் பார்த்தேன் ஏதோ பட்டனை கொடுத்தா நம்ம வேர்ல்டு ஸ்கிப் பண்ணலாமா. இந்த பட்டன் தானே? நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். ட்ரில்லில் ஓசன் போயிட்டு வரட்டாமாமே. ட்ரில்லில் ஓசனுக்கு வந்தாச்சு. எஸ், யார்ரா நீ? எப்படி அட்டாக் ஆட்டோ அட்டாக் ஆட்டோ அட்டாக் ஆட்டோ அட்டாக். இவன் முடிஞ்சோன்னா அடுத்த வேர்ல்டு ஸ்கிப் பண்ணி போயிடணும். லெவல் 22 தானா? நான் அதெல்லாம் முடிச்சிட்டேன். இங்கே ரீபர்த் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தீங்களா, நான் அடிச்சு தள்ளி அடி கே கொடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். அடி டாட்டா டாட்டா சகு. எப்போ கூடி எடுத்துட்டோம்ல. 4 ட்ரில்லியன் தானா? இங்கே உள்ளவன் அதிகமான எக்ஸ்பி கொடுக்கான். நம்முடைய சிக்கலத்தேரா ஐலாண்டு பார்த்தீங்களா? இன்னும் எவ்வளோ ஐலாண்டு இருக்குதுன்னு. அதெல்லாம் அப்புறமா பார்ப்போம். இப்போ லீலா டெசன்ட்டுக்கு போவோம். அங்கே இன்னொன்று ஒருத்தன் இருப்பான். டெசர்ட்டில் இன்னொன்று ஒருத்தன். இவனை அடி பண்ணே சாவு. அடி ஏச்சி அடி வா. அடி 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 ஒட்டு அடி சரி அடி. அடியோ அடி தான் உனக்கு இன்னைக்கு. இவனை வச்சே நம்ம இப்போ 1 பில்லியன் தான் 4 ட்ரில்லியன் கட்டுருக்காங்களா? அப்போனா இவனை வச்சு எடுக்க முடியாதே. சரி, சும்மா எதையா பண்ணிட்டு இருப்போம். சோறா இப்போ கொஞ்சம் கழிச்சு தாங்க. 20 நிமிஷம் வெயிட் பண்ணப்பா. யாருவே ஓ, ஏதோ ஈவெண்ட் போயிட்டுருக்கு போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஈவெண்ட் போச்சு பார்த்தீங்களா? அப்போனா ட்ரில்லில் ஓசன்லேயே எதுவும் நடக்குமே. அப்போ ட்ரில்லில் ஓசன் போய் பார்ப்போம். எந்த லைட் ஆஃப்? அந்த லைட்டா? அது ஆஃப் பண்ணு. வாங்க. ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் வாய்ஸே இல்லாமல் இருக்கும். அதை மட்டும் பார்த்துக்காங்க. 500 பில்லியனா? 57 மில்லியன் கொடுப்பாங்க. போ ஏங்க, 500 பில்லியனில் அடிக்க முடியாது. ஓடிடுவோம். 180K ஈஸி, ஒரு அடி தான். ஓ, நம்ம தான் 450K. அது ஒன்றையாவது அடிக்க முடியுமா? அடி. யாரா நீ?
திஸ் பிளேயர் இஸ் ஆல்ரெடி ட்ரேடிங். அப்போ எதுக்கு நீ எனக்கு ட்ரேடு கொடுக்குற? 3 மில்லியன். அடிப்போம். அட போடா. நோடா, இனிமேல் நான் நோடு கொடுக்கேன் வரட்டு. பெரிய இவன் மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான். ஏங்க லீலா டெசர்ட்டு தானே போகணும். இங்கேருந்து ஒருத்தனே அடிக்க முடியல. இங்கேருந்து தான் எல்லாத்தையும் அடிக்க முடியுது. பாஸை இப்போ மாதிரி அடிக்க முடியுமா? இவனை ஒரு அடியில் அடிக்க முடியுமாடா? அட போடா. 2 அடியா? அது இவனை 3 அடியா இல்லை 5 அடியா? 5 அடி இருப்பானோ? இல்லை, உங்களுக்கு 10 அடி இருப்பான். ஏன்னா இவனை 7 அடி. அப்போ இவனுங்களே அடிச்சு அப்படி டீம் ஒர்க் பண்ணிடுவோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த லெவலில் போயிட்டு உங்களுக்கு காட்டுறேன்னா பண்டில்டோ தான் எனக்கு தெரிஞ்சு. அடுத்த லெவலில் உங்களுக்கு போயிட்டு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னால் என்ன முடிஞ்ச அளவுக்கு நான் பண்ணிட்டேன். ஆனால் எப்படி பண்ணாலுமே என்னால் முடியலை. நான் ட்ரெல்லரில் ஓஷனில் போய் அந்த 3 பில்லியனை இதை அடிச்சிடுவேன். ஃபஸ்ட்டு இன்னும் 1 பில்லியன் அடித்தா தான் உண்டு. அடுத்து 3 பில்லியன் அடித்தது அடுத்து நான் பண்ணிடுறேன். இவன் அடித்தாதான் கொஞ்சம் நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். அடுத்து டக்குன்னு இதுக்கு போகணும், நம்ம லீலாவில் இதுக்கும் போகணும். ஏன்னா இவன் யாருங்க, இவன் அனுப்பிட்டே இருக்கான். நோ கொடுத்துருணும். ஐயோ இனிமேல் நான் ஆஃப்லைன்லேயே போன்ற ரீட்டோ கிடச்சிருச்சு. பார்த்தீங்களா? இவ்வளோதான் அடிப்பான். இவங்களை அடிச்சுட்டு நான் கூப்பிட்றேன், சரியா? இல்லை, நான் ஸ்பீடாக அடிக்கிறான். அப்படின்னா ஓகே. அவன் அடித்தா நமக்கு எவ்வளோ எக்ஸ்பி ஏறும்? ஒரு 3% ஏறுது. அவங்கள விட்டுருங்க. ஃபுல்லாக ட்ரேட் அடிச்சே உயிரை எடுத்துக்கிறாங்க. ஒரு அடி. யாருங்க இவங்க? இனிமேல் எனக்கு நான் நம்ம பேசவே கூடாது. அப்படியே விட்டுறணும். போடு முடிஞ்சு. அது போடு. அடி. எனக்கு 50 ட்ரில்லியன் வேணும். நான் ஒரு 20 ட்ரில்லியன் எடுத்து, ஒரு 10 ட்ரில்லியன் எடுத்துட்டு நான் அவங்க கூப்பிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ், சரியா? ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக இவன் நம்ம டெசர்ட்டுக்கு வந்து இவன் அடிக்கிறதுக்கு மட்டுமே வந்திருக்கோம். இவன் அதிகமாக ஹெல்த் தரான், அதனால் இவனை அடிக்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம். ஐயோ ஃபினிஷ். அங்கே போய் பறந்து விழுந்தா. இப்போ இனிமேல் நம்ம தனியால் தான் எல்லாமே பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். யாருமே இனிமேல் நமக்கு வரமாட்டாங்க. அடுத்தது கேப்புச்சினோவா? ஆமாம், கேப்புச்சினோ அசாசினோ. இங்கே பாஸ் அடித்து பார்க்கணும். இவனை நோன்னு கொடுத்துருவோம். உங்களுக்கு ஸ்க்ரீனை மறைச்சிட்டு இருக்கான். ஓடு. ஏன் நடக்கவே மாட்டேங்கான்? பாஸ் அடித்து பார்ப்போமே. நோ, ஏங்க ஈஸியாக இருக்குங்க பாஸு. அப்போனா இவனை கொஞ்சம் அடித்து ஒரு 5 ட்ரில்லியன் சேர்த்துருவேன். 10 ட்ரில்லியன் சேர்க்கறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 5 ட்ரில்லியன் சேர்த்துருவேன். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே. உங்களுக்கு அந்த பாஸ் வந்தோன்னே அடிக்கிறம்போது அவங்க கீழே விடுவான்ல, அதை அனிமேட்டி உங்களுக்கு காட்டலான்னு இருக்கேன். எப்படி கீழே விடுவான்னு பார்ப்போம். ஓமி கார்டு இப்படி தான் கீழே விடுவானா? சரி, அப்படி தான் கீழே விடுவான்னு நினைக்கிறேன். 4 ட்ரில்லியன் சேர்த்தோம், ஒரு 5 ட்ரில்லியன் சேர்த்துட்டு வந்துடுறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு அடியிலிருந்து அவன் கண் எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு காட்ட போகிறேன். பாருங்கோ, கண்காஞ்சி பாருங்க. கிரேட் கரிகாலன் ஷோ சூப்பராக இருக்கும் இந்த கண்காட்சி. எவ்வளோ அழகாக அடிக்காம பார்த்தீங்களா? சரி, 5 ட்ரில்லியன் ஏற்ற போகிறேன். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ். இங்கே திரும்பியும் ஃபான் ஆகிட்டான். அதனால் இவன் ஒரு 3 ட்ரில்லியன் கிட்ட 2 ட்ரில்லியன் கிட்ட நமக்கு கொடுத்துருவான். இதை வச்சு தான் நம்ம எப்படியாவது லாபம் ஏற்ற முடியும்.
நம்ம இவனை வச்சு கொஞ்சம் ஏற்றிக்கிட்டோம். நிறைய செஸ்ட்டு கிடக்குங்க இவனை வச்சுக்கிட்டு. ஐட்டம்ஸ் மட்டும் செஸ்ட்டு இவனை வச்சு 5 கிடக்கு. 5 ஓப்பன் பண்ணி நமக்கு லக் இருந்தால் ஓகே கிடைப்போம். லக் இருந்தால் உண்மையிலேயே சூப்பருங்க. கிடைக்கல, எதுலேயுமே கிடைக்கல. எப்பவுமே இதை தான் கொடுக்கானுங்க, ஏன்னு தெரியல. ஐயோ, நம்ம எது வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம்? வீடியா பேட்டாப்பிங் பார்க்கு முடிச்சிட்டோம். ரெயின்டால் சிட்டியும் முடிச்சிட்டோம். லீலாடு செட்டும் முடிச்சிட்டோம். இது பாருங்கள், கோகோ ஃபண்டோ எலிஃபண்டோவில் அழகாக இருக்குது. ட்ரெல்லலேல ஓஷனில் நமக்கு இன்னும் 2 தான் இருக்குதா? 300K 750K 1 million 7 million. வாவ், 22. அடுத்தது ஓர்கலேரோ, அடுத்தது மவுண்ட் அம்பலாவில் இன்னும் 1 கூட பண்ணல. அடுத்து சிக்கல தேரா, இது அன்லாக் பண்ணிடலாம். நியூக்ளியோரோ கோரு. அடுத்தது உண்டிங் டிங் டிங் டுங்கு டிங்லக்ஸ். அடுத்தது குளோர்போ ஹைலைட்ஸ். பிரெயின் டாட்டா பேஸ் அபியூஸா? இதே பண்ணலாம், நம்ம லெவல் ஏற்றியும் இதை எடுக்கலாம். சாச்சா ஜிஜி இருக்காங்கல்ல, இது என்னது பொம்பர்டினோ சேவியர், இதே நம்ம எடுக்கலாம். கோட்டா கேலக்ஸியா, ஸ்ட்ராபெரி லேண்டு, சீக்ரெட்ஸ். வாவ், அட்மின். இந்த ஃபஸ்ட்டு ஒன்று இருக்கிறது டோஜோ ஸ்வாட்ஸ்னு ஒருத்தன் உண்டு, நான் பார்த்துருக்கேன். சும்மா இருக்கணும்னு நான் அடிச்சே தான் இருந்திருக்கான். என்ன பண்ணுவா அடிச்சு நீ வேறு 5K டேமேஜ். 5K வச்சுட்டு ஒன்றால் என்னை ஒன்றுமே பண்ண முடியாது. யார் இவர்? கொடுக்கும் எனக்கு கொடுக்காரு. தேங்க்ஸ் ப்ரோ, ஐ ரியலி தேங்க்ஸ் ப்ரோ. யார் ப்ரோ நீங்கள்? நான் உங்களுக்கு ஒரு இது கொடுக்கேன். இது ப்ரோ, ரெடி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, நமக்கு நிறைய கொடுத்துருக்காரு. கன்ஃபார்ம். எஸ் 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 எஸ், நமக்கு டெஸ்ட்டு கிடச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் டெஸ்ட்டு. என்னது? கஞ்சி தண்ணி குடிக்க மாட்டேன். இளநீ தான் குடிப்பேன்னா, இளநீ தான் குடிப்பேன். ஓகே, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 10 ட்ரில்லியன் ஏற்றிடுவாங்க. ஓகேயா? அங்கே ஒரு வழியாக இதை அடிக்க போனேன். இதை அடிக்க 1 ட்ரில்லியன் தருது. அதுதான் இதை போட்டு அடிச்சுட்டே கிடக்கேன். 2 வாட்டி அடிச்சிட்டேன். அதனால தான் எனக்கு 8 ட்ரில்லியன் வந்து இப்போ 9 ட்ரில்லியன் ஆகிருக்கு. 9 ட்ரில்லியன் ஆகிருக்கு. இன்னும் ஒரு வாட்டி அடித்தா 8 ட்ரில்லியன் ஆகும். 200 மில்லியன் வச்சு அடிச்சிட்ருக்கேன் நான். சாவ மாட்டுக்கானே இவன். நானும் இலை ஓட்டி தான் அடிச்சிட்ருக்கேன். அடி சாவு சாவு, கொஞ்சம் விட்டா சாவ மாட்டேங்கார. எத்தனை அடி அடிக்க வேண்டியதாக இருக்குது தெரியுமா? ஆஃப்லைன்லாம் பண்ணேன் கொஞ்சம். பார்த்தீங்களா? என்னடா நீ லோ குறவா தருவான்னு நினச்சி பார்த்தேன். வாங்க, இவனை அடித்தாதான் உண்டு. 500 பில்லியன். நான் எங்கே இருந்தவன் அடிப்பேன்? 10K கொடுக்கணும். அப்போ 10Kயா? உன்னை அடிப்பேன். அதனால் ஒரு ஆஃப்லைனை போட்டுறேன். உங்களுக்கு கட் பண்ணி தான் போட முடியும், சரியா? உங்களுக்கு கட் பண்ணியே போட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லக்கூடாது. இப்போ நம்ம ஒருத்தர் ட்ரேட் பண்ணாரு, நான் எதுவுமே கொடுக்கல, அவர் பாட்டு தந்துட்டாரு. பார்த்தா 190
ஒரு பெண்ணை தந்திருக்காரு. எக்யூ பெஸ்ட்னு கொடுத்தனா இப்போ பாருங்க 190 கொடுத்து வச்சிருக்கேண்ணா. எல்லாரும் எனக்கு கிஃப்ட் தான் தராங்க பார்த்தீங்களா. உனக்கு 500லேருந்து 200 கிட்ட ஆக்கிட்டேன். இப்போ நான் மட்டும் 10 பில்லியன் கொடுக்கணும். ஓ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெட்டு வச்சுருந்தா அதிகமாக பவர் கொடுக்கும். பெட்டு வச்சுருந்தா நம்ம அதிகமாக பவர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பவரை அடிக்கலாம். இது தெரியாமல் இவ்வளோ நேரம் பெட்டு வாங்காமல் இருந்திருக்கேன் பாருங்க. என்கிட்ட 3 பில்லியன் இருக்குது. இப்போ பெட்டை வாங்கி குமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் பார்ப்போம் நல்ல பெட்டாக கிடச்சி. நான் சரி, நான் அடிக்கலை, அவன் மட்டும் அடிக்கான். ஏய் அடிடா, அடிக்க மாட்டியா? கொஞ்சம் பக் ஆயிடுச்சு. என்ன டியங்க என்னாச்சு தெரியல. நான் கொஞ்சம் கழிச்சு வரேன். ஐயோ ஆஃப் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். இவன் அடிக்க வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவன் தான் ஒரு 3 ட்ரில்லியன் கொடுப்பான். 3 ட்ரில்லியன்லாம் விட கூட்டுறது. நம்ம விட்ட கூடவே கூடாது. ஏன்னா நமக்கு 50 ட்ரில்லியன் தேவைப்படுது. எங்கேருந்து அளவெல்லாம் எடுக்குது. சரி வாங்க. இப்போந்தான் 10. அட போங்கங்க. இப்போ தாங்க 10 பில்லியனுக்கே வரணும். 4 பில்லியன் இருக்குது. நான் 1 பில்லியன் இல்லை செலவு பண்ணுறேன். பை 1 நான் செலவு பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பெட்டு தருகணும். 7 ஐயோ 140 நல்ல பெட்டு வந்ததுக்கு. நல்ல பெட்டு கொடுத்துட்டானுங்க. இன்னொன்று நான் இப்போ ஆச்சு பண்ணுவோம். டங் டும். சே கருமும் பிடிச்சவங்க. இதுவே 125 பயங்கரம். எனக்கு இது தேவைதான். அடுத்தது இன்னும் ஒரே ஒரு பெட்டு எடுத்து யூஸ் பண்ணு. டக் எங்க இந்த 2x எனக்கு தெரிஞ்சு கிடைக்கவே கிடைக்காது. 2 கிடைக்காது. எது கொடுத்தாங்க இப்போ? என்னால் ஏதாவது ட்ரேடு பண்ண முடியுமா? ட்ரேடு எப்படிடா பண்ணணும்? ட்ரேடு எனக்கு ஒரு 125 பெட்டு கிடக்குது. இந்த பெட்டை கொடுக்கணும். கிஃப்ட்டு இது இல்லையா? ட்ரேடு எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும்? பெட்டில் போயிட்டேன். I delete this. Thanks. 190 Thank you best pets. Delete. இது delete 125 வேணா கிடக்கட்டு. இல்லை delete. எஸ் எப்பாடி நம்ம டெலீட் பண்ணியாச்சு. இப்போ அவன் அடித்தா நமக்கு இது கொடுக்கும். நல்ல பெட்டெலாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்டா. கேப்புச்சினோ ஒரே அடியில் சாவியடா. ஏங்க 20 பில்லியன் தேவுது. 20 பில்லியன்னா எவ்வளோ தெரியுமா? 20 பில்லியன். அவன் வெறும் 10K. 20 பில்லியனை வச்சு அசால்ட்டாக அடிச்சிடலாம். என்னமே சால்ட் வாட்டர் அசால்ட்டு மேட்டர் மேம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் ஒருத்தன் 4 ட்ரில்லியன் கொடுக்கான். அப்படின்னா சும்மாவா விடணும், அடித்து கிளப்பிடுவான். சரி நான் ஒரு 20 ட்ரில்லியன் எடுத்துகிட்டு கூப்பிடட்டா? ஏங்க நம்ம 29வது லெவலில் வந்து ட்ரெல்லலேல ஓஷன்லேருந்து எஸ்கேப் ஆயிடுவோம். ஆனால் இன்னும் நமக்கு 3 லெவல் தான் இருக்குது. ஆனால் இவனுங்க 50 ட்ரில்லியன் கேட்காங்க கப்புச்சினோக்கு. அப்போ இனிமேல் அடுத்ததெல்லாம் 100 எக்ஸ்பி இதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சிடுவானுங்க. எக்ஸ்கியூலாம் உண்டு தெரியுமா? குராடலான் அந்த மாதிரிலாம் கேட்குருவானுங்க. இவன் 100 பில்லியன்
இவன் பாஸ் எவ்வளவு ஏ 4 ட்ரில்லியனா ப்ரோ உன்னைய தான் ப்ரோ அடிக்க போகிறேன் அடி அடி அடிக்க முடியுமா 15K எவ்வளோ 15K நானும் அடிப்பேன்டா பதிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு பாஸையும் குறைப்போம் எங்க ஈஸியாக குறைக்கங்க இல்லை அவன் தான் நமக்கு குறைச்சிட்டு இருக்கான் இவனு எவ்வளோ ஹெல்த்து 4 ட்ரில்லியனா ஃபஸ்ட்லேருந்து வரேன் இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த பாஸ் அடிச்சுட்டு கூப்பிடுறேன் சரியா பாஸ் அடித்தா தான் நிறைய வரும் பாஸ் அடிச்சிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உண்மையிலே பாஸ் அடித்தேன் அடிக்கும்போது 50K எக்ஸ்பீரியன் நின்றுட்டு எனக்கு அடுத்தது முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டேன் அதனால தான் இதை கப்புச்சினோ அடித்து தான் கொஞ்சம் இந்த கப்புச்சினோ போன பிறகு பாஸ் அடிச்சுக்க பார்க்கேன் அப்படி இந்த கப்புச்சினோ நான் அடிச்சிட்டேன்னா நான் வின்னர் வி ஆர் வின்னர் அப்படியே அறிவிச்சிருவேன் நான் சரி கப்புச்சினோ அடித்து எப்படியாவது ஏற்ற முடியுமான்னு பார்ப்போம் அவனை வச்சு தான் அடிக்க முடியும் வேறு என்ன பண்ணுது சரி ஏங்க ஏங்க எவ்வளோ கத்த வேண்டியதாக இருக்குது தெரியுமா நான் எப்படியோ முயற்சி பண்ணி நான் கப்புச்சினோவை எடுத்துட்டேன் எப்படியோ எடுத்துட்டேன் நான் எப்படியோ எடுத்தாச்சு நம்ம ஒன்றும் இல்லை செடிக்கு தண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க அதனால தான் அப்படி சவுண்டு நான் வெளியே தான் இருக்கேன் அதனால தான் மழை பெஞ்சிலா இப்போ நான் இந்த வீடியோ முடிக்கேன் இப்போ போகணும் நான் ட்ரெஸ்ஸை எடுத்து வச்சுட்டு நான் அழுகேன் அப்போனா ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு போட்டு ஓர்க்கிலெல்லாம் அடிக்க போகிறோம் எப்படியாவது அடிப்போம் அவன் லைவ்லேயே வச்சு அடிக்க போகிறான் ஓர்க்கிலர் எக்ஸ்பி என்ன இருக்குது ஏன் எக்ஸ்பி என்ன இருக்குது இப்போ என்ன பண்ணிடுவான்னு பார்ப்போம் அந்த ஓர்க்கிலரோ 150 ட்ரில்லியன்னா இவனை தான் வச்சு அடிக்கணும் 150 ட்ரில்லியன் எங்கேருந்து நம்ம சேர்க்க முடியும் கப்புச்சினோ அடித்து ஓரளவுக்கு சேர்த்தேன் அதே மாதிரி இவனையா சேர்க்க முடியும் ஓகே இப்போ 150 ட்ரில்லியன் சேர்க்கணும்னா மொத்தம் 60 டைம்ஸ் நான் கப்புச்சினோ அடித்தா மட்டும்தான் உண்டு எனக்கு வரணும் அப்பாக்குள்ளதில்ல அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் வெற்றி வீரன் ஃப்ரெண்ட்ஸ் 1 மில்லியன் கூட இன்னும் நம்ம குறைக்கல அவன் ஈஸி பீசி 1 பில்லியன் குறைச்சிருவான் அவன் எப்படியும் 1 மில்லியன் குறைச்சிருவான் அவன் இப்போ தான் நான் வச்சுருந்த அந்த 990K வரான் அவன் ஃபினிஷ்டா நீ ஃபினிஷ்யா நீ சாவ தான் போகிறேன் எப்படியும் காட்டிட்டு எப்படி சாவுறேன்னு காட்டுறேன் என்ன மறைஞ்சிட்டான் யுகோ 30 ட்ரில்லியனுங்க 30 ட்ரில்லியன் 30 அப்படின்னா வெறும் 5 எத்தனை வாட்டி அடித்தா போதும் 30னா ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் எங்கே வந்து இவன் பானா இருக்கான் என்ன இவன் டக்குன்னு இங்கே வந்துட்டான் அடி வா
இந்த ஒரே ஒரு கதை 1 நிமிஷத்தில் அடித்து முடிச்சிடலாம். நீ எல்லாம் ஈஸி மாமே. ஏங்க கப்புச்சினோ உள்ளேருந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அழிக்க போகிறோம். பார்த்தீங்களா எப்படி உள்ளேருந்து அடிக்கும் பார்த்தீங்களா? 2 ட்ரில்லியன் தான் எனக்கு வேஸ்ட்டுடா. இப்போ தான் 1 மில்லியனுக்கே வர்றான். அட்டாக் அட்டாக் அந்த கல்ல இந்த கல்ல அந்த கல்ல. இப்போ என்ன பண்ணுவேன்? அந்த கல்ல ஏங்க ரொட்டேட்டிங் இது பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொட்டேட்டிங் மசாஜ் டம்முன்னு அடித்து போட்டுட்ருக்கேன். எவன் தான் என்கிட்ட வருவான்? அடிப்பேன் 41 மில்லியன் பில்லியன் குறைக்கேன். ஒரு அடி இங்கே ஒரு அடி அங்கே ஒரு அடி இங்கே ஒரு அடி இங்கே ஒரு அடி அங்கே இங்கே அங்கே ஒரு அடி இங்கே ஒரு அடி 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 அங்கே ஒரு அடி. எல்லா இடத்துலையும் அடி பண்ணா. அங்கே இங்கே அடுத்தது பின்னாடி, அடுத்தது இங்கே அங்கே ஆடி போடு. நீ ஈஸி மாப்பல, நீ ஈஸி. ஃபீனிஸ் கதம் 78K. இருங்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுத்து தம்பி. அப்படிதான் இப்படிதான் அது ஆட்டோ இதுலேருந்து எடுத்து நமக்கு புதையல் பெட்டி கிடச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இல்லை இதை தான் இதில் கிட்ட இருந்து ஃபோட்டோ எடுப்போம். கிட்டவா அடி அடித்தா தான் வருவியா? இல்லை கேட்கேன், அடி அடித்தா தான் வருவியா? ஏங்க இவன் அடிக்காமல் இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது அடிக்காமல் இருக்கணும். அடப்பாவே அடிக்காத. ஏங்க இங்கே வந்து நிற்போம். ஏங்க அவனுக்கு பைத்தியம் முடிச்சிச்சுங்க. அடிச்சுக்கிட்டே தான் இருப்போம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துருவோம். எடுத்தாச்சு, நம்ம எடுத்தாச்சு, சேவ் ஆயிடுச்சு. இங்கே இப்போ நகருவன்ல. சரி இன்னைக்கோட வீடியோ முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம யார் ஃப்ரெண்ட்ஸ் இவன்? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அது அட்மின் இதில் கிடைக்கிறது, அதை எடுத்து வச்சுருக்காங்க. இது அட்மின் இல்லை, அது ஆமாம் சில இது நம்ம அதுலேயும் எடுக்க தான் ஆகணும். அட்மின் அபியூஸ் இந்த இதில் சாட்டர்டே 8:30 என் கூட ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்து என் கூட ஜாயின் பண்ணி விளையாடுறவங்கெல்லாம் லிவியட்டான் 92YTன்னு போட்டு பாருங்கள், என் பேர் வரும். என் கூட நிறைய ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் பண்ணுங்கள். சரி மறக்காமல் ஒரு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல ஆதரவு கொடுத்துருங்க. நமக்கு இப்போ 4 சப்ஸ்கிரைப் தான் இருக்குது. ஏன்டான்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம தான் புது சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நல்ல ஒரு சப்ஸ்கிரைப் லைக் இதுக்கு ஒரு 2K இல்லை 1K லைக்ஸ் போனான்னா நான் அடுத்த அட்மின் 2K லைக்ஸ் ஓகே 2K லைக்ஸ் டார்கெட் இல்லை 1K லைக்ஸ் டார்கெட் போனால் நான் அட்மின் அபியூஸும் எப்படியும் கன்ஃபார்மாக நான் போடுவேன். அதனால் மறக்காமல் நல்ல ஆதரவு கொடுங்க ப்ளீஸ், கெஞ்சி கற்றுக்கிறேன். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கூட இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருங்க. சரி பாய் பாய், சி யூ, குட் பாய், பாய் 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 பாய்.